ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ட்ரிப்பில் எப்பயுமே ராஜ்குமார் வந்தால் நாங்கள் ஊருக்குலாம் போவோம். கொடைக்கானல், திருச்சி அப்படிலாம் போன வருஷம் போயிட்டு இருந்தோம். இந்த வாட்டி வந்து ஊருக்கு போகாமல் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி நம்ம ஈசிஆர் ரோட்டில் ஒரு சூப்பராக ஒரு காட்டேஜ் புக் பண்ணி அங்கே போய் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். புகழ் ரெடி ஆகிட்டா, நாங்களும் ரெடி ஆகிட்டோம். எங்கூட சேர்ந்து வாங்க. லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. எங்கே போகிறோம் இப்போ நம்ம? ஸ்விம்மிங் பூல் தான். எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டியா? ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு ஒரு குளியல் தான். ஸ்டார்டட் நவீன் காரில் தான் நாங்கள் போக போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கலையரசன் ஃபேமிலி, ராஜ்குமார் ஃபேமிலி, அப்புறம் வந்து பேச்சுலர்ஸ் தான் நான், உதயகிருஷ்ணா, அப்புறம் என் ஃப்ரெண்டு சரவணா, இப்போ ராஜ்குமார் அவங்க அப்பா எல்லோரும் போக போகிறோம். கிளம்புறோம். மச்சான் ராய் சொல்லு. இத்தனை நாளாக இந்த மேடம் நீங்கள் வந்து ரொம்ப ஹோம்லியாக பார்த்துருப்பீங்க. எங்கள் அல்ட்ரா மாடலாக வராங்க. அல்ட்ரா மாடல் மாதிரி சத்தியா. கிளம்பலாம். மச்சான் வாழ்க்கையில் என்னதான் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு நாள் நமக்காக வாங்கணும் மச்சான். அந்த ஒரு நாள் தான் இந்த நாள். அதுதான் சொல்றேன். அதே ஃப்ரெண்ட்ஸோட கிளம்புறதுதான் நல்ல ஒரு மச்சான். அந்த ராஜ்குமார் நாய் இருக்கான். நாய் என்ன சொன்ன? நாயால் தான் மச்சான். நீ ஆனா பச்சவந்திரா. நீ அவன் கூட இருக்கும்போது என்ன திட்டுவான்? அவனை நேத்து என்ன திட்டம் வந்துருவான் அவன். செருப்படி வச்சான் அவனை. மச்சான் நான் எங்க சொன்னேன் சாவு வச்சிருவானு மச்சான். நம்மளால கிடையாது. உன்னையோ ராஜ்குமார் திட்டுறது எனக்கு வந்து தக்காளி தொக்கு மாதிரி. அதெல்லாம் பின்னாடி முன்னாடி எல்லாம் இல்ல. எனக்கு எப்போலாம் மூணு We are started. இந்த vlogல என் மூஞ்சியை நான் காட்ட போறது இல்ல. நவீன அவன் சொல்லுதான், அவன் மூஞ்ச காட்டினா வீசவே போக மாட்டேங்குதான். கொஞ்சம் காமிச்சேன். அவ்வளவுதான். இனிமேல் என் மூஞ்ச தெரியாரா. இந்த என் மூஞ்சில இந்த vlog ஃபுல்லா நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல இறங்கியிருக்கோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் போகிற மாதிரி அதீத பசியின் காரணத்தால் மல்லிப்பூ மாதிரி இட்லி, அதுக்கு ஒரு கார சட்னி, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கா? தேசிய கொடி மாதிரி. நான் சாப்பிட்டு வரேன். நவீன நாங்கள் எல்லாரும் ஒரு ஷார்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம பயணத்தை தொடரணும். ராஜ்குமார் வீட்டை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் இப்போ ராஜ்குமார் வீட்டில் கேதர் ஆகிட்டு இங்கேருந்து அப்படியே எல்லாம் கிளம்பும். ஒரே ராய் சொல்கிறா நம்மளாக்கு. ராய் சொல்லு. இங்கே ஸ்ரீமித்து, அழகு ஸ்ரீமித்து, பட்டு தெரிய மாட்டான். யூடியூப் தான். நான் எத்தால யூடியூப் தான்டா. ஜெய் ஹாய் சொல்கிறா. எல்லாம் இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு அட்டை. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க என் சேனலுக்கு ப்ளீஸ். அப்பா கிளம்பு. ஏங்கடா நம்ம சீஃப் கெஸ்ட் காணோம். ஊருக்கு போனா அங்கிள் இப்படி சொல்லுங்க. விஜய் vlogsன்ற மாதிரி. விஜய் vlogs தான். கிரேஸ் என்டர்டெயின்மென்ட் ஆயிடுச்சு. இவர்தான் எங்க சீஃப் கெஸ்ட். இவர்தான் ராஜ்குமாரோட அப்பா. இந்த ட்ரிப்புக்கு இவர்தான் தலை. ஏன் வேண்டாம், இதெல்லாம் தேவைப்படாது. பாத்துக்கலாம். எங்க ஒச்சகல போறோம் மச்சான். ஒச்சகல போறோம். ஒச்சகல இல்லாம சாப்பிடுறீங்க. நானு எல்லாமே அழகழகா இருக்கீங்களே. எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கீங்களே. டீசல் போறவங்க we are the boys. பெட்ரோல் போட்டு நீங்க டீசல் போட்டு ஓட்டாம வச்சு பெட்ரோல் போட்டு ஓட்டும்போது நாங்க டீசல் போட்டு ஓட்டணும். பெட்ரோல் போட்டு லெஃப்ட்ல ஏதோ காபி ஷாப்ல காபி குடிச்சிட்டு இருக்கேன். வந்துறோம். ஆனா நீங்க ஜாலியா இருங்க. காபி குடிங்க வரேன். கூட்டி போடுங்க. அவ்வளவுதான். ஒரே குடும்பஸ்தனத்துல தாங்க முடியல. குடும்பஸ்தனா இருக்காங்க. போயிட மாட்டாங்க. என்ன டைம்ல உள்ள 9 மணிக்கு நான் சொன்னேன் அவன்ட்ட. ஐயோ இவன்டா வாய்ஸ் போட்டானே. ஆமா இவன் எப்ப போடுறான்? வீட்ல இருக்கும்போது போடுறான். நான் இங்க வெளில வரல. சரி அப்படியே நான் லைவ்ல ஓடினே இருக்கேன். நீ கேஷ்ல பேசிட்டு உமாவாத வீட்ல செய்வாங்க. வீட்ல ஏய் ஓதா விழுவா அடி மோன பிரமாண்டமா. இவருதான் அதான் சொல்றேன். காலையில கூட்டி போறேன்னு சொல்லிட்டு இட்லி செய்ய அத செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கார் மீனா டிரைவிங்ல கிளம்ப போகுது. லேடிஸ் எல்லாம் இந்த கார்ல ஏற்றி விட்டாச்சு. அவங்க அப்பா இந்த கார்ல ஏற்றி விட்டு நாங்கள் இன்னொரு காரில் கிளம்ப போகிறோம். செம்ம வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிச்சு பேக்குது. ஃபன்னு தான் இனிமேல். இந்த காரில் நாங்கள் கிளம்ப போகிறோம். பாய்ஸ் இல்லை எல்லாம் தாத்தாஸ்.
கமான் கமான் இறங்கடா நான் உட்காந்துனா என் மட்டும் வரும். வாடா ஸ்நாக்ஸ் இருக்குது, எல்லாரும் யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிடலாம். உங்களுக்கு அது இருக்கு, எது இருக்கு மச்சான் இருக்குது, ஏன்னா அது இருக்குது இது இருக்குதுன்ற அது இருக்கு இது இருக்கு எல்லாம் இவனெல்லாம் பேத்துரு, இவனே வெளில விடுறா. டேய் ராஜு, அது இருக்கா இது இருக்கா? எதுவும் இல்ல. டேய் சிங்கப்பூர் கலை, அது இருக்கா இது இருக்கா? இங்க வந்துட போறான்டா. இப்போ நாங்கள் ராஜ்குமார் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் இன்னும் முக்கியமான 2 பேர் நம்ம ட்ரிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். உதயா ஒரு ஆய் சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல இருக்கு. உதய கிருஷ்ணா வந்தாச்சு, மை பேச்சுலர் கம்பெனியன். அப்புறம் நான் சீனால இந்த சீனால தான் லேட் ஆயிடுச்சு. ஹாய் மிஸ்டர் சரவணன், ஒரு ஆய் சொல்லிட்டுங்க யூடியூப் சேனலுக்கு. என்ன அது சரவணாக்கு? எல்லாரும் கிளம்பிட்டோம். 8 கோடி ரூபாய் சொத்து உள்ளவன், 8 கோடி சொத்து உள்ளவன். இவன் தான் அசியா சொத்து 8 கோடி காரன். இது மட்டும் 1.5 கோடி ரூபாய் இருக்கும். அவன் எத்தனை பேக் பாத்தீங்களா? இதுதான் அவன் சிம்பிளிசிட்டின்னு உச்சட்டா. சிம்பிளிசி ரஜினி மாறுறான் அவன், சிம்பிளிசிட்டின்னு உச்சம் அவன். ஃபன்னு தான், ஜாலியாக இருக்குது. உதயகிருஷ்ணாவும் என் காலேஜ் மெட்டு தான், டிப்ளமா ஃப்ரெண்டு தான். முதல் வாட்டியா என் யூடியூப் சேனலில் உதயகிருஷ்ணா வரா. குடும்பத்தை போட்ட மெசேஜ் பார்த்தியா? குடும்பத்தை தொல்லை தாங்க முடியல. போகிற வழியில் ஒரு சடன் பிளானு. ஃபேமிலி என்ன சொல்லுதுன்னா, இங்கே கோவளம் பீச் தாண்டி தானே போகணும், இங்கே போகும்போதே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு போயிட்டு காட்டேஜில் போய் சுட பொறிச்சு சாப்பிட்லான்னு பிளான். மீன் வாங்கலான்னு நடுவில் கோவளத்துக்கு வந்தால் மார்க்கெட்டே இல்லை. அங்கே போட்லாம் நிற்கிது. மேபி அங்கே போய் போட்டில் இருக்கான்னு பார்க்கலாம். சரியான வெயிலுக்கு இது. வி ஆர் இன் கோவளம் பீச். தெரியுதா பேக்கில்? கோவளம் பீச் இல்லை, போட்டாக நிற்கிது. பார்க்கலாம் போட்டில் எதாவது இருக்கான்னு. போறையா? சங்கராலாம் இல்லைல்ல? என்ன மீன் இது? சங்கராலாம் இல்லைல்ல? எவ்வளோண்ணா இது? 2 500 எல்லாம் பதில் எல்லாம் மீன் ஷாப்பிங். வீடியோ எடுத்து வாங்கடா, அப்புறம் பாருப்பா. ஓய் அதெல்லாம் நாங்கள் தெரியும், நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லைங்களா அதெல்லாம். அம்செல்லாம் உன்னை ரெக்கார்ட் பண்ணி அதான் மீன் தான் இருக்குது. சங்கரெல்லாம் இல்லை, வெறும் கோலா தான் எல்லாத்துலயுமே. ஃபுல்லா பார்த்தாச்சு. ஏன் தலை கடை வர மச்சா? மீன் வாங்கியாச்சு. இந்த காட்டேஜுக்கு போகிறோம், முறுமுறு பொறிக்கிறோம், சாப்பிட்றோம். ஐண்டியா இல்லையே. மீன்லாம் வாங்கியாச்சு, இங்கேருந்து கிளம்பியாச்சு. செம்ம ஃபன்னு. கோவளம் பீச்லாம் செம்ம வெயில். செம்ம வெயிலையும் நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கார் இங்கே பார்க் பண்ணிட்டு இப்போ நாங்கள் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்துருக்கோம்.
இன்னும் காட்டேஜ் போகல. அங்கே 2 மணி தான் செக்இன்னு. என்னது லேசி ஸோ அப்படியே ஃபேமிலியெல்லாம் உள்ளே போயிடுச்சு. அப்படியே ஸ்நாக்ஸு ஜூஸஸ்ஸு எல்லாமே இருக்கு. அவருக்கு சேர்த்துதான் அவருக்கு வளைச்சு வளைச்சு எடுப்பேன். என்ன இது சாக்லேட்டா? ஜெயசூர்யா அதாம அப்படி இல்லடா. அப்படியா? ஏய் என்னடா பண்றீங்க அவரை? என்னடா பண்றீங்க பாப்பா? டேய் அது எவ்வளோடா? நாங்க இமிடியேட்டா போடுவோம். அவன் எல்லா வழியும் பார்க்கறான். இந்த வழியும் பார்க்கறான். அப்புறம் அதே போல அதையும் பார்க்கட்டே இவன் சந்தோஷமா இருக்கான். குழப்பமாகுது. வாங்கடா. இந்த குழந்தைக்கு வர மாட்டாது. இந்த குழந்தைக்கு கலச்சிட்டீங்களா? நல்லா இருக்கா? ஏண்டா உனக்கு இந்த வித்தியாசம் தெரியாதா? தெரியாதுடா. நல்ல கர்மமா தமிழ் என்ன நானு நீ எல்லாம் கண்டார்ல. ஏண்டா இப்படி ராஜ்? எரும மாடு மாதிரி வந்து லாலிபப் எரும மாடு எருமை. ஜனவரி மாசம் வரான். நானும் வரேன் ஜனவரி மாசம். ஆமா வரேன். அந்த அப்படியே பிளான் பண்ணிடலாம். கண்டிப்பா இது போல எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்னு எல்லாம் வந்துருச்சு. பாதாம் ஸ்டாப் எடுப்பா. ஸ்டாப். This is the snacks of India. நல்லா இருக்கு. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு காட்டேஜை நோக்கி வந்துட்டோம். அவங்க கொடுத்த அட்ரஸ் வந்து மேப் போட்டு வந்துட்டே இருந்தோம். திடீர்னு இங்கே சுத்தமாக நெட்வொர்க்கே இல்லை. அதனால் கொஞ்சம் சுத்த விட்டுன்னு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் போயிடுவோம். ஆனால் போகிற இடம்லாம் செம்மையாக இருக்குங்க. பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். பீச் பக்கத்தில் தான் அந்த ரெசார்ட்டு. உங்களுக்கு தெரியும், பீச் மண்ணில் தான், பீச் ரோட்டில் தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். நிறைய ரெசார்ட் இருக்குது, எங்கேன்னு தெரில. பார்த்தீங்களா பீச் தெரிஞ்சா? ஸோ கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ரெசார்ட் போயிடுவோம். போயிட்டு நான் அங்கேருந்து உங்களை மீட் பண்ணுறேன்.